Good morning, students. Let's see magnetic properties of 3D series. Transist element உடைய magnetic properties பார்க்கலாம். Most of the compounds of transist elements are paramagnetic. Okay. Most of the transist elements உடைய compounds பார்த்தீங்கன்னா paramagnetic தான் present ஆகிருக்கும். Okay. Most of the compounds of transist elements. இந்த ட்ரான்ஸ் எலிமெண்ட்டுடைய காம்பவுண்ட் என்னவாக இருக்குன்னா பேராமேக்னெட்டிக்காக தான் ப்ரெசென்ட் இருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ரிலேட்டட் டு தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம். ஒரு ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிங்கிறது. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எதை ரிலேட்டடாக இருக்கக்கூடியது? அந்த ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. வி ஹேவ் ஆல்ரெடி லேர்ன் இன் தி 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை பற்றி ஸ்டடி பண்ணியிருப்போம். ஸோ எலக்ட்ரான் we have already learned in the 11th standard. That is, electron spin around the nucleus. Electron வந்து ஸ்பின் பண்ணும், அரௌண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிலே ரொட்டேட் பண்ணும், அதுவும் ரொட்டேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான் அதுவும் சுற்றும், அதே நேரத்தில் என்ன செய்யும், நியூக்ளியஸையும் சுற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் அடிஷன் டு இட்ஸ் ஆர்பிட்டால் மோஷன்ஸ் அரௌண்ட் தி நியூக்ளியஸையும் சுற்றுது, அது ஓன் ஆக்சிலே ரொட்டேட் ஸ்பின் ஆகக்கூடியது. எலக்ட்ரானுங்கிறது தன்னைத்தானே சுற்றிக்குது, நியூக்ளியஸையும் ரொட்டேட் பண்ணக்கூடியது. எலக்ட்ரான் ஸ்பின்னிங் அரௌண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் இன் அடிஷன் டு இட்ஸ் ஆர்பிட்டால். இந்த ஆர்பிட்டால் அரௌண்ட் தி நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ் சுற்றும் ஓனாக சுற்றக்கூடியது. டியூ டு தீஸ் மோஷன்ஸ், அந்த மோஷனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஜெனரேட்டட். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ அந்த ரீசனால் இந்த மோஷன் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறது என்ன செய்யுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட் ஆகுது. இட் இஸ் மெஷர்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜெனரேட் ஆகுது. இட் இஸ் மெஷர்டு இந்த டேர்ம்ஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்? இட் இஸ் மெஷர்டு டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் மூலம் மெஷர் பண்ணலாம். மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம். அந்த பேசிஸ் ஆஃப் தி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த பேசிஸ் ஆஃப் தி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ரெண்டு இருக்குது. மெட்டீரியல் கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைடு. paramagnetic material, another one is diamagnetic materials. Besides these are there are ferromagnetic and antiferromagnetic materials இருக்கும். மெயினாக வந்து எதை கிளாஸ் பண்ணோம், paramagnetic material and diamagnetic materials. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மெஷர் பண்ணக்கூடியது தான் மேக்னெட்டிக் மூமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த பேராமேக்னெட்டிக் சொன்னோம் இல்லையா, அந்த கிளாஸ் பண்ணது பேராமேக்னெட்டிக் அண்ட் டயமேக்னெட்டிக், அது கூட ஃபெரோமேக்னெட்டிக் அண்ட் ஆன்டிஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணியிருக்க போது இப்போ நம்ம டைரெக்டாக என்ன செய்யலாம், பேராமேக்னெட்டையும் டயமேக்னெட்டிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பேராமேக்னெட்டிக் அப்படின்னா டயமேக்னெட்டிக் என்னன்னு சொல்லிடலாம். மெட்டீரியல் வித் நோ எலிமெண்ட்ரி மேக்னெட்டிக் dipoles or diamagnets. In other words, the species with all paired electrons exhibit diamagnetisms. What is diamagnetism? The diamagnetism அப்படிங்கிறது அதில் வந்து என்னது, ஆல் பேர்டு எலக்ட்ரானாக இருக்கணும். எக்ஸிபிட்னா டயமேக்னெட் சொல்கிறாங்க, அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டீரியல், what is the diamagnetism? மெட்டீரியல் அந்த சப்ஸ்டன்ஸ், ஓகே, வித் நோ எலிமெண்ட்ரி மேக்னெட்டிக் டைபோல்ஸ். அந்த மேக்னெட்டிக் டைபோல்ஸ் இருக்கக்கூடாது, நோ எலிமெண்ட்ரி மேக்னெட்டிக் டைபோல்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஆரியே டயமேக்னெட்டிக்ஸ் இருக்கக்கூடாது. வேறு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இன் அதர் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீசஸ் வித் ஆல் பேர்டு எலக்ட்ரானாக இருக்கணும். ஆர் பேர்டு எலக்ட்ரான் எக்ஸைடுனா அது பேர் டயமேக்னெட்டிசம்ஸ். ஆல் பேர்டுனா ஒரு ஒரு சொல்லக்கூடியது இப்படி இருந்துச்சுன்னா, பேர்டாக இருந்துச்சுன்னா அது பேர் டயமேக்னெட்டிசம். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? This kind of material are repelled by the magnetic field. ஓகே, பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும் பொழுது அது என்னது, சப்ஸ்டன்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிப்பல் பண்ணிச்சுன்னா அது என்னது, டயமேக்னெட்டிசம் அர்த்தம். The magnetic induction is introduced by the material generate the weak magnetic field to opposite the applied field. இந்த கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து ரிப்பல்ட் ஆகும் பை தி மேக்னெட்டிக் ஃபீல்டால். எதுன காரணம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை தி மெட்டீரியல். இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன செய்யும், மெட்டீரியல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன்ட்ரடியூஸ் டு தி மெட்டீரியல் நோக்கி விடவும் அது என்ன செய்யும், என்னது ஒரு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டு ஆப்போசிட் ஃபீல்டு இருக்கும். ஆப்போசிட் ஃபீல்டு இருக்கிறதால என்னது ரிப்பல்டு நடந்துச்சுன்னா அது என்னது டயமேக்னெட்டிக் சொல்லக்கூடியது.
The diamagnetic is this kind of materials repelled by the magnetic field. Okay, due to presence of magnetic field, a magnetic induction is introduced to material which generates the weak magnetic field that opposite the applied field. Okay, மீனிங் புரிஞ்சுதா சொன்னது? அதாவது டயமேக்னடிஸ் அப்படிங்கிறது அங்கே ஆல் பேட் எலக்ட்ரானாக இருக்கணும், எல்லாமே பேட் எலக்ட்ரான் இருக்கணும், அன்பேட் எலக்ட்ரான் இருக்கக்கூடாது. அந்த ஸ்பீசஸ் தான் டயமேக்னடிஸ்னும். இந்த கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும்பொழுது ரிப்பல்டு நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த மெட்டீரியல் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வச்சுட்டு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டு செலுத்துகிறோம். எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது அது உண்டாகக்கூடிய இது ஃபீல்டோ இந்த ஆப்போசிட்டில் இருக்கும், அதான் ரிப்பல்ட் ஆகுது. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் இன்ட்ரோடியூஸ் தி மெட்டீரியல் விச் ஜெனரேட் தி ஒரு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணும். தட் ஆப்போஸ் தி அப்ளைட் ஃபீல்டு அப்ளை பண்ணக்கூடியது வந்து அது என்னது ரிப்பல் பண்ணக்கூடியது, அப்போஸ் பண்ணக்கூடியது, எதிர்க்கக்கூடியது. புரியுதா? ரெண்டும் என்னது ரிப்பல் பண்ணக்கூடியது. இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும்பொழுது அந்த மேக்னெட்டிக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டை வந்து இது ஜெனரேட் பண்ணக்கூடிய ஃபீல்டை வந்து அது ஆப்போஸ் ரிப்பல் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ தட் இஸ் டயமேக்னடிசம் சொல்லக்கூடியது. பேராமேக்னடிசம் அப்படி சொல்லக்கூடியது. பேராமேக்னடிசம் சாலிட் ஹேவியா அன்பேட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, அன்பேட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா அனதர் மீனிங் மேக்னெட்டிக் அது வந்து டைபோல்ஸை வந்து விச் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் தி ஒன் அனதர். ஒன்று இருந்து ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ பேராமேக்னடிசம் அப்படின்னா கண்டிப்பாக என்னது ஹேவிங் அன்பேட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். பொசஸ் மேக்னெட்டிக் டைபோல் வந்து விச் ஆர் என்னது ஐசோலேட் ஃப்ரம் ஒன்றுலேருந்து அனதர் ஐசோலேட் பண்ண ஈஸியாக பிரித்து எடுக்க முடியும். ஸோ இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைபோல்ஸ் ஆர் அரேஞ்ச். டைபோல்ஸ்னால் ப்ளஸ் மைனஸ் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். டைபோல்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும் கிடையாது, ரேண்டமாக ஒன்று விட்டு ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும், ரேண்டமாக அரேஞ்ச் இருக்கும். Solid as a net magnetism, not magnetism. But presence of magnetic field apply பண்ணும்போது dipole are aligned parallel to apply to field parallel to the direction of applied field. Therefore they are attracted by external magnetic field. இது அட்ராக்ட் பண்ண முடியுது, இது வந்து அது ரிப்பல் பண்ணக்கூடியது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்பொழுது டயமேக்னடிசங்கிறது ரிப்பல் பண்ணும், இது அது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்னது அட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இது டைரக்ஷன்லாம் இருக்குது ஆக்சுவலி. இது பட் ப்ரெஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி அலைன் பண்ணியிருக்குன்னா பேரலாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பேரலாக இந்த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஃபீல்டுக்கு வந்து இந்த பேரலாக அதை அலைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தேர்ஃபோர் அட்ராக்ட் பை தி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த மெட்டீரியல் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், மேக்னெட்டிக் ஃபீல்டால் அட்ராக்ட் பண்ண முடியும். அதே டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் வைக்கும்போது ரிப்பல்ட் ஆகுது. ஸோ இது எப்படி அலைன் பண்ணால் பேரலாக அலைன் பண்ணியிருப்பாங்க. பேராமீட்டர்ஸ் in the options of external magnetic field வந்து dipoles are arranged in the at a random and solid source no net magnetism. அங்கே மேக்னடிசம் இருக்காது, ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிருக்கும்போது அங்கே எந்தவித மேக்னடிசம் இருக்காது, எந்தவித மேக்னடிசம் நோ நெட் மேக்னடிசம். எப்போ ஆப்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில், ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில். ஸோ அப்போ வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, டைபோல்ஸ் ஆர் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த டைபோல்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா பேரலாக அரேஞ்சாக இருக்கும் அப்ளைட் எக்ஸ்டர்னல். ஸோ அது சப்ஸ்டன்ஸ் அட்ராக்டட் பை தி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து டயமேக்னடிசம்ஸ், இது வந்து பேராமேக்னடிசம்ஸ். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பொழுது ரிப்பல் பண்ணுச்சுன்னா அது வந்து டயமேக்னடிசம்ஸ், அதே அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா பேராமேக்னடிசம். இதில் அன்பேட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதில் அன்பேட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஓகே, அன்பேட் எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது, எல்லாமே பேட் எலக்ட்ரான் இருக்கும், இது அன்பேட் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து டயபோல்ஸ் எப்படி டயபோல்ஸ் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ், டைபோல் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் சொல்லக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸு. டைபோல்ஸ் அரேஞ்ச் வந்து ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். எப்படி இருக்குன்னா ப்ளஸ்ஸு மைனஸு அப்படின்னா ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது ஒரு பேரலாகவே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் இஸ் அட்ராக்டட் பை தி மேக்னெட்டிக் ஃபீல்டு, தட் இஸ் பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸு. ஓகே, ஃபெரோமேக்னெட்டிக் சொல்லுவோம். அடுத்து ஒன்று ஃபெரோமேக்னெட்டிக்ஸ், இது பேராமேக்னெட்டிக் சொல்லுவோம். ஃபெரோமேக்னெட்டிக்ங்கிறது டாமினன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் விச் டாமின் த மேக்னெட்டிக் டைபோல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு. டாமின் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடியது, டாமின் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதே நேரத்தில் என்னது டாமின் த மேக்னெட்டிக் டைபோல்ஸ் ஆர் அரேஞ்சாக இருக்கும். பட் தி ஸ்பின் டைபோல்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் டாமினன்ஸ் ரேண்டமாக ஓரியன்டாக இருக்கும். Some transition elements are ions, unpaired electrons. Some transition elements are ions with unpaired d electron. So paramagnetism.
சம் ஆஃப் தி ட்ரான்ஸ் எலிமெண்ட் இல்லை ட்ரான்ஸ் எலிமெண்ட்ஸ் என்ன ஸோ அந்த ஃபெரோமேக்னட்டிசம் சொல்லக்கூடியது. அதோட அரேஞ்ச்மெண்ட்டை விட்டு வேரியேஷன் இருக்கும். அது அரேஞ்ச்மெண்ட் எப்படி சொல்லியிருக்க போகிறோம், இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் என்னது டாமினன்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த டாமினன்ஸ் மேக்னெட் டைபோல்ஸ் பார்த்திங்கன்னா அரேஞ்சாக இருக்கும். டாமினன்ஸில் மேக்னெட் டைபோல்ஸ் வந்து அது அரேஞ்சாக இருக்கும். இந்த பட் ஸ்பின் டைபோல்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் டாமினன்ஸ் இருக்கும். ஸ்பின் டைபோல்ஸ் ஆஃப் தி அட்ஜசன்ட் டாமினன்ஸ் ஆர் ரேண்டம்லி ஓரியன்டாக இருக்கும். ஓகே, இப்படிலாம் இதை தான் ஃபெரோமேக்னெட்னு சொல்லக்கூடியது. ஃபெரோமேக்னெட் அப்படின்னா டாமினன் அப்படிங்கிறது அதோட எல்லையில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அரேஞ்சாக இருக்கும். அட் ஸ்பின் டைபோல்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் டாமினன்ஸ் வந்து ரேண்டம்லி ஓரியன்டாக இருக்கும். ஓகே, இதுமாரி சம் ட்ரான்ஸ் எலிமெண்ட்ஸ் இல்லை அயான்ஸ் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அன்பேர்ட் டி எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஸோ ஃபெரோமேக்னெட் சொல்லுவாங்க. ட்ரான்ஸ் 3D மெட்டல் அயான் 3D trans metal ions paramagnetic solid have often the magnetic dipole moment corresponding to electron spin contribution only. That the magnetic dipole momentum correspond to the electron spin correspond to contribution only. 3D trans metal ions paramagnetic தெரியும். அதாவது paramagnetic solids இருக்கக்கூடிய 3D trans metal வந்து எதுக்குன்னா having magnetic dipole moment இருக்கும். அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எதுக்கு கரஸ்பாண்டாக இருக்கும்னா எலக்ட்ரான் ஸ்பின் ஒன்லி இருக்கும். எலக்ட்ரான் ஸ்பின் கான்ட்ரிபியூஷன் ஒன்லி இருக்கும். த ஆர்பிட்டால் மொமெண்ட் இஸ் எல் இஸ் செட் டு பி தி குவான்டிசர். த மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆஃப் கிவன்ஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னா மியூவில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. ஓகே, மியூ ஜி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் ப்ளஸ் 1 மியூ பி அதான் மேக்னெட்டிக் மொமெண்டோட யூனிட் போர் மேக்னட்னு சொல்லக்கூடியது. எஸ் அப்படிங்கிற டோட்டல் ஸ்பின் எலக்ட்ரான், எஸ்ங்கிறது டோட்டல் ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், டோட்டல் ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் சொல்லக்கூடியது. மியூபிங்கிறது போர் மேக்னட்டாங்கிற யூனிட். ஓகே, அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது பேராமேக்னட்டிஸாக இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் மெட்டலோடைய 3D டிரான்சிஸ்டர் மெட்டலோடைய எனது மேக்னெட்டிக் மூமெண்ட்டை வெளியே தான் ஃபார்முலா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அது எதுக்கு கரஸ்பாண்டாங்கன்னா எலக்ட்ரான் ஸ்பின்னா எஸ்ஸை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஓகே, எஸ்ங்கிற டோட்டல் ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் அயான் வித் என்னங்கிறது அன்பேர்ட் எலக்ட்ரான், எஸ் ஈக்குவல் டு n/2, எஸ் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் ஸ்பின் குவாண்டம் நம்பர் சொல்லக்கூடியது. 1/2 கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம், இன்னொரு வந்து ஆன்டி கிளாக் ரொட்டேட் சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான், அதாவது என்னால் டிவைட் பண்ணிடலாம். என்னங்கிறது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, எலக்ட்ரான் ஜி ஈக்குவல் டு ஃபார் அன் எலக்ட்ரான் ஜி ஈக்குவல் டு எலக்ட்ரான் வந்து ஜி ஈக்குவல் டு ஒரு எலக்ட்ரான் வேல்யூ ஜியோட வேல்யூ 2. ஓகே, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. மியூ ஈக்குவல் டு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டாங்க பாருங்கள். எண்ணுக்கு ஜிக்கு போல் 2 போட்டாங்க, எஸ்ஸுக்கு போல் n/2 போட்டாங்க, ஆனது n/2 போட்டாங்க. அப்ளை பண்ணால் நமக்கு ஃபார்முலா வந்து மியூ ஈக்குவல் டு n × n+2 இதுதான் ஃபார்முலா. ஓகே, எதை கொண்டா ஸ்பின் எலக்ட்ரானை எஸ்ஸை குவான்டிட்டி பண்ணி தான் அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணோம். இப்போ ரெண்டே அப்ளை பண்ணால் ஃபைனலாக மியூ ஈக்குவல் டு ஃபார்முலானது n × n+2 மியூபினா போர் மேக்னட்டோட யூனிட். என்னங்கிறது அன்பேர்ட் எலக்ட்ரான். மேக்னெட்டிக் மூமெண்ட்டை எப்படி தான் கால்குலேட் பண்ணலாம், மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுறோம். மேக்னெட்டிக் மூமெண்ட் ஐ மீன் செட் பேராமேக்னெட்டிக் சாலில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், எல்லா ட்ரான்ஸ் எலிமெண்ட்டும் பேராமேக்னெட் இருக்கும் பொழுது அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ண ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி எஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. எஸ்ங்கிறது 1/2 நமக்கு தெரியும் ஸ்பின் குவாண்டம் நம்பரு. ஸோ அப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். அந்த ஃபார்முலா இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதுமாரி வந்துடும். ஃபைனல் ஃபார்முலா n × n+2 வந்துடும். ஸோ ரூட் ஆஃப் n × n+2 மியூ பி. ஸோ அதை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா நம்ம வெளியே சப்ஸ்டிட் பண்ணிட்டோமே. ஸோ அப்போ இதுதான் முக்கியமான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும், மேக்னெட்டிக் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பாருங்கள், D0 அப்படின்னா ஹவுமனி அன்பேர்ட் எலக்ட்ரான், D0 அப்படின்னா என்ன மீனிங்கு, ஹவுமனி அன்பேர்ட் எலக்ட்ரானு என்னோட வேல்யூ 0. ஸோ 0 × 0 தான் ஆன்சரு. ஓகே, ஸோ இதுமாதிரி மேக்னெட்டிக் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இப்போ டைட்டானியம் 3+ கொடுத்துருக்காங்க. டைட்டானியம் 3+ அப்படின்னா என்ன மீனிங்கு, டைட்டானியம் அப்படிங்கிறது ஸ்கேண்டியத்துக்கு அப்புறம் 22 அட்டாமிக் நம்பர் 22 3D2 இதான் அட்டாமிக் நம்பர் மெமரி பண்ணி வச்சுருக்கணும், தெரிஞ்சதான். டைட்டானியம் 2+ மீன் தட் டைட்டானியம் 2+ அப்படின்னா 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும். அது எந்த எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும்னா எஸ்ரூல் எலக்ட்ரான் தான் லாஸ் பண்ணணும். அப்போ 3D2 மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். புரியுதா? இது டைட்டானியம், இது என்னது டைட்டானியம் 2+, ரெண்டே ரிலேட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. டைட்டானியம் 3+ அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
டைட்டானியம் 3+ சொல்லிட்டு இருக்கோம். டைட்டானியம் 3+ அப்படின்னா இங்கே 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகும், இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகும். மீதம் 3D1 தான் மீனிங் ஆயிடுது. ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் இங்கே லாஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் Dயில் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும். அப்போ டைட்டானியம் 3+ மீன் தான் 3D1 தான். 3D1 அப்படின்னா Dயில் how many ஆர்பிட்டால் 5 ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ப்ரெசென்ட் ஆகும். தட் இஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான். இதான் என்னோட வேல்யூ n = 1 சொல்லக்கூடியது. அப்போ என்னோட வேல்யூ 1 அப்படின்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? என்னோட வேல்யூ 1னா ஸோ √3ன்னு வரும். இப்போ √3னா 1.73 போர் மேக்னட்டான். 1.73 போர் மேக்னட்டான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? 1.73. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே தான் வெனடியம் 4+ நத்திங் பட் என்னது வெனடியம் 4+, ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனடியம். வேணா 23ன்னு அர்த்தம். 23ன்னு அர்த்தம் 3D3 4s2. ஸோ இது வெனடியத்தோடையது. வெனடியம் 4+ மீன் தட் 4 எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும். இதில் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும், இதில் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும். ஸோ 3D1. ஸோ 3D1 அப்படின்னாவே 1.73 தான் ஒன்று வரும். ஆன்சர் அது 1.713. அது என்னோட வேல்யூ வந்து 1 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அன்பேர்ட் எலக்ட்ரான் என்னங்கிறது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, லிசன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைட்டானியம் 2+. டைட்டானியம் 2+ பாருங்கள். வாட் இஸ் டைட்டானியம்? டைட்டானியம் அட்டாமிக் நம்பர் 22. ஸோ 3D2 4s2. டைட்டானியம் 2+ மீன் தட் 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். 3D2 how many அன்பேர்ட் எலக்ட்ரான்? 2 அன்பேர்ட் எலக்ட்ரான். பட் 2னா 2.83 வரணும், ஏன்னா √8 வரும். இந்த எண்ணுக்கு பதிலாக 2 எண்ணுக்கு பதிலாக செய்யணும். ஃபார்முலா என்னோட வேலைக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணோம். 2 × 2 2 × 2 4 4 × 8 √8 அப்படிங்கிறது 2.83 2.83. ஸோ இம்பார்ட்டண்டாக 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இதுமாரி ஒவ்வொன்றும் சரி நம்ம அன்பேர்ட் எலக்ட்ரானாக ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். நீங்கள் லிசன் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக Fe2+க்கு வந்துடுறேன். Fe2+ சொல்லுங்க பார்ப்போம். Fe2+. Fe2+. வாட் இஸ் Feனா ஃபெரஸ், அட்டாமிக் நம்பர் 26, 3D6 4s2. வாட் இஸ் Fe2+? 3D6. ஓகே, 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். ஸோ இது Feக்கான கான்ஃபிகரேஷன், இது Fe2+க்கான கான்ஃபிகரேஷன். Fe2+ 3D6. how many அன்பேர்ட் எலக்ட்ரான்? 6 அப்படின்னு சொல்லிடக்கூடாது, ராங். ஸோ இங்கே இருக்கக்கூடியதை நான் சொல்ல வீட்டில் அன்பேர்ட் எலக்ட்ரான் மீன்ஸை D ஆர்பிட்டலில் பாக்ஸ் போட்டிருக்கணும். 1 2 3 4 5 ஆயிடுச்சா? 1 2 3 4 5 6. இப்போ சொல்லு how many அன்பேர்ட் எலக்ட்ரான்? 4. அப்போ என்னோட வேல்யூ 4. இப்போ டியோட வேல்யூ 6ன்னு அவனு போட்டுறக்கூடாது. ஸோ அப்போ D7 அப்படின்னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான், D8னா 2 அன்பேர்ட் எலக்ட்ரான், D9னா 1 அன்பேர்ட் எலக்ட்ரான். புரிஞ்சுது? அன்பேர்ட் எலக்ட்ரான் பார்க்கணும், சிங்கிள் எலக்ட்ரானாக கேட்குறாங்க. அந்த என்னோட வேல்யூ தான் சிங்கிள் எலக்ட்ரான். ஸோ D6. ஸோ D6னா அப்போ எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது? 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் அர்த்தம். D7னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் அர்த்தம். 3D8னா 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ லிசன் பண்ணிக்கணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா D1 அப்படின்னா இங்கே 1 சொல்லியிருப்போம், D1னா இங்கே 1 சொல்லியிருப்போம், D2னா இங்கே 2 சொல்லியிருப்போம், 3னா 3 சொல்லியிருப்போம், 4னா 4 சொல்லியிருப்போம், 5னா 5 சொல்லியிருப்போம். ஆனால் 6 வரப்போ 4 சொல்லியிருக்கோம். என்னங்கிறது அன்பேர்ட் எலக்ட்ரான், நாட் பேர்ட் எலக்ட்ரான். ஸோ D ஆர்பிட்டல் பொறுத்தவரை 5 தான் ஆர்பிட்டல் இருக்கும். ஓகே, இது தட் இஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான், இது இஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான், இது அன்பேர்ட் எலக்ட்ரான், இது அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்போ 6 1 கோஸ் டு ஃபஸ்ட்டோட சேர்ந்துடும். ஸோ அப்போ இது பேர்ட் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்னதுக்கு 4 தான் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ 4 வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணினா உனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, லிசன் பண்ணுங்கள். நான் இதான் இதோட மியோட வேல்யூ சில டைமில் வந்து மியோட வேல்யூ கொடுத்துட்டு எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் கொஸ்டின் கேட்பான். ஸோ 4.80னா 4 அன்பேர்ட் எலக்ட்ரான், 5.5னா 5 அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகே, நம்ம ஈஸியாக நல்லா கண்டுபிடிக்க முடிஞ்சிடலாம். அந்த வேல்யூ 2.76 அப்படின்னா கண்டிப்பாக 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கும். 1.75னா 1 அன்பேர்ட் தான் பிரச்சனை இருக்கும். அந்த இது மேக்னெட்டிக் மவுண்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க. 0 இங்கே வந்து 0ன்னு இருந்துச்சுன்னா டிசைட் டயமேக்னடிஸே பேராமேக்னடிக் கிடையாது. ஓகே, என்னோட வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னது டயமேக்னடிக் தான் இருக்கும். அப்போ அங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம். என்னோட வேல்யூ 0னா டிசைட் டயமேக்னடிக், மற்ற எல்லாமே பேராமேக்னடிக். எப்போ மியோட வேல்யூ 0 வருதோ தட் இஸ் டயமேக்னடிக்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது முக்கியமான ஃபார்முலா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். ஸோ இது மேக்னெட்டிக் மியூஎஸ் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா மியூ வேல்யூ 0வாக இருந்தால் டயமேக்னெட்டிக், பாசிட்டிவ் இருந்தால் அது பேராமேக்னெட்டிக். ஸோ அதெல்லாம் பேராமேக்னெட்டிக், ஃபெரோ மேக்னெட்டிக் இதெல்லாம் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க.